Hello, வணக்கம் and welcome to IPL 2026 திருவிழா. Welcome to the preview show between Punjab Kings and Delhi Capitals. இன்னொரு புது வென்யூ தரம்சாலால நடக்க போகுது. 7:30 கேம், மண்டே கேம் இது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ், வெல்கம் டு த ஷோ பிடாக். ஃபர்ஸ்ட் உங்களை வெல்கம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபி வந்தாலே யார் ஃபர்ஸ்ட் 1-2 வரப்போறாங்கன்ற திங்கிங்குள்ள போயிடுறேன். பஞ்சாப் கிங்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேமு. டெல்லி கேபிட்டல்ஸ் again proving why they are not able to cross the line. சரியான பிளேயிங் காம்பினேஷன்ஸா இருக்கட்டும், the way அந்த எப்படி சொல்றது, ஸ்ட்ராட்டஜி வைஸ், டாக்டிக்கல் வைஸ் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இந்த கேம் எப்படி இருக்க போகுது, உங்களோட ஓப்பனிங் தாட்ஸ், பிளேயிங் கண்டிஷன்ஸ் ஃபர்ஸ்ட், என்ன மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இன்வால்வ் ஆக போகுது, புது வென்யூ வேற, தரம்சாலா வேற, அதுக்கப்புறம் பிளேயிங் 11 காம்பினேஷன்ஸ், ரெண்டு டீமும் எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க இந்த கேம்? அதாவது இந்த வென்யூ போலர்ஸுக்கு நைட்மேர் இருக்கிற வென்யூ. அண்ட் ஆல்ரெடி பஞ்சாப் கிங்ஸ் ப்ராப்ளம் விச் வி ஹவ் பீன் ரிஃப்ளெக்டிங் த நைட்மேர் இஸ் ஒன்லி தேர் போலிங்க. புது வென்யூல ஆடுறாங்க. திஸ் இஸ் அ வெரி டேஞ்சரஸ் டைம் டு பிளே இன் அ நியூ வென்யூ வேர் யூ நீட் அ வின், யூ நீட் டு கெயின் தட் மொமெண்டம். இந்த மேட்ச் அவங்க தோத்தாலும் அடுத்து மீதி இருக்கிற மேட்ச் ஜெயிச்சா அவங்க வந்துருவாங்க. பட் 3 தோத்துட்டு வரீங்க, 4 தோத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் அந்த வெற்றி அப்படின்றது ரொம்ப தொலைவில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க டெல்லி பார்த்தீங்கன்னா உடஞ்சி நொறுங்கி போய் வராங்க. அவங்க என்ன பண்றதுன்னு அவங்களுக்கு தெரியல. தேர் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட். அடுத்த 3 மேட்சும் பயங்கர நெட் ரன் ரேட்ல அவங்க ஜெயிச்சாலும் 14 பாயிண்ட்ஸுக்கு தான் போவாங்க. பாயிண்ட்ஸும் கம்மியா இருப்பாங்க, நெட் ரன் ரேட்டும் கம்மியா இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி ஃபாரினர்ஸை எப்படி யூஸ் பண்றது, பிளேயிங் 11 காம்பினேஷன் என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்துல அவங்க வருவாங்க. டோர்னமெண்ட் முடிச்சு எப்படா ஊருக்கு போவோம் அப்படின்ற ஒரு இதுல தான் வருவாங்க அவங்களுக்கு. அதனால ஆல் தீஸ் திங்ஸ் மைட் ரியலி கிவ் பஞ்சாப் அன் எட்ஜ் ஃபார் தம் டு ஃபைண்ட் தர் வின்னிங் மோஜோ அகெயின். ஸோ இப்போ இது எப்படின்னா ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூ. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 214 ஆவரேஜ் ஸ்கோரு, 201 பேட்டிங் செகண்ட். உங்களுக்கு 208 மினிமம் 208 அடிக்கலன்னா நீங்க யூ கேனாட் ஈவன் ட்ரீம் அபவுட் வின்னிங் இயர். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 6 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க. ஐ வுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு பேட் ஃபர்ஸ்ட் இயர். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல கண்ணாப்புனா நிலையும் பாலு. அதாவது பாம்பே, பெங்களூர்லாம் சொல்லியிருக்கோம், இதுதான் அவங்களுக்குலாம் டேடி. இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டேட்னு வாங்கன்ற மாதிரி கண்ணாப்பண்ண, அதாவது டே கேம்லயே இங்க அலையும் அப்படிங்கிறது. அண்டர் லைட்ஸ் கண்ணாப்பண்ண அலையும். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. இப்ப கடைசியா லாஸ்ட் மேட்ச் இங்க ஆடினது பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ பிட்வீன் பிவிகேஎஸ் அண்ட் டிசி. பிவிகேஎஸ் batted first to score 236 and restricted DC to 199 for 7. ஓகே, ஸோ இதுல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸும் சரி, ஸ்பின்னர்ஸும் சரி, பெருசா 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல விக்கெட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் வீரே விழாது அவங்களுக்கு. அவங்களோட எக்கானமி 10.32, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி 9.96ங்கும் போது இங்க பெருசா உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு எதுவுமே இல்லை. ஆனா உங்களுக்கு இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பவர் பிளேல பர்டிகுலர்ல ஸ்விங் பண்ற பவுலர்ஸ், தே ஆர் கோயிங் டு ரியலி ஹாவ் சம்திங் இன் இட். இப்ப பஞ்சாப் கிங்ஸோட பிளேயிங் 11 எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். டு ரீஇன்வென்ட் சம் ஃப்ரெஷ் எனர்ஜி இன்டு தேர் பிளேயிங் 11. கரெக்டா இல்லையான்றது உங்க எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுங்க. பிரியான் ஷாரியா, பிரப்சிம்ரன் சிங், ஷ்ரேயாஸ் ஐயர், கூப்பர் கான்லி, சஷாங்க் சிங், சூர்யான்ஷ் ஹெக்டே, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், பென் டார்ஷுவஸ், அஸ்மத்துல்லா ஒமர்சாய், வைஷாக் விஜயகுமார், ரஷதீப் சிங் அண்ட் யஜ்வேந்தர் சஹல் as impact sub. அதான் சொல்றேன், மார்க்கோ ஆன்சன் விளையாடி விளையாடி டயர்டான களைப்பு அவரோட உழைப்புல தெரியுது. அப்படியே 2 மேட்ச் தான் ரைட் டைம் உட்காந்து வச்சு பிளே ஆஃப்ஸ் கொண்டு வரதுக்கு. டார்ஷுவஸ் இஸ் a similar bowler. மார்க்கோ ஆன்சன் பேட்டிங், இவ்வளவு பேட்டிங் வச்சுட்டு மார்க்கோ ஆன்சன் பேட்டிங் உங்களுக்கு வேணும்னா நீங்க தர முடியாது. அது என்னோட பாட்டம் லைன் அசஸ்மெண்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பாட்லெட், அஸ்மத்துல்லா ஒமர்சாய் 2 பேரும் ஒரே மாதிரியான பவுலர், 2 பேருமே ஜெனுவன் ஸ்விங் பவுலர்ஸ். ஒமர்சாய் கேன் பேட் இன் டாப் 6, அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஆளுன்றதுனால இந்த 2 சேஞ்சையும் அவங்க பண்ணணும்ன்றது என்னோட தாழ்மையான கருத்து. யுவர் டர்ன் விக்கி. கண்டிப்பா சேஞ்ச் பண்ணணும் தான். எஸ், புரியுது. போலிங் ஃப்ரண்ட்ல, அதாவது பேட்டிங் ஆட் பண்றதை விட போலிங்கை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ற மாதிரி யாரையாவது எடுத்துட்டு வர முடியுமான்றதான் அவங்க யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
தரம்சாலா நீங்களே சொல்லிட்டீங்க, ஒரு ரன்னு குவியற ஒரு இடம். அடிச்சீங்கன்னா நெல்லிக்காய் மாதிரி ஹிமாலயாஸ்ல போய் சொருவிக்கும் பால், அந்த அளவுக்கு பால் போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல யார் அந்த 4 ஓவர் 32 ரன் 4 ஓவர் 35 ரன்னுக்கு யாரு போட போறாங்கன்றது தான் யோசிக்கணும். இவங்க போடுறதுக்கு இந்த போலருக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா அவர் டெஃபினட்டா எடுத்துட்டு வரணும். பீட் ஃபாரினர், பீட் இந்தியன், யாரா வேணா இருக்கட்டும். பஞ்சாப் பிக் டைம் நீட்ஸ் போலிங் ஸ்ட்ரென்த். ஸோ அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பஞ்சாப் அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தே ஆர் வெரி ஸ்மார்ட் யூனிட். அஃப்கோர்ஸ் இந்த கிரவுண்ட்லயும் சொல்றேன், கேச்சிங் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி டிஃபிகல்ட். ரொம்ப ரொம்ப ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிற விளையாட போற ஒரு கிரவுண்டு. ரொம்ப தின்னா இருக்கும், யாரு கஷ்டமா இருக்கும். பால் ரிசீவ் பண்ணும்போது கண்ணுல எல்லாம் கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா நானுமே விளையாடி இருக்கேன் ஒரு 5-6 கேம் தரம்சாலால. இட் இஸ் நாட் வெரி ஈஸி. டே நைட் அஃப்கோர்ஸ் ஆடினது இல்லை, டே கேம்ஸ் ஆடி இருக்கேன். ரொம்ப ஈஸி கிடையாது, கோல்டா இருக்கும் கண்டிஷன்ஸ் அஃப்கோர்ஸ் கம்பேரிட்டிவ்லி இங்க ஆடுறதை விட. ஸோ இப்ப டெல்லி ஸ்குவாட் வந்து என்ன பண்ண போறாங்க, டெல்லி கேபிட்டல்ஸ் என்ன மாதிரி சேஞ்ச் எடுத்துட்டு வர போறாங்க இவங்களுக்கு அகைன்ஸ்டா, அதை சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், அதாவது நான் என்ன சொல்றேன், பத்தும் நிசாங்கா கிட்ட இருந்து என்ன எடுக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அவரை நான் அடுத்த வருஷம் ரீடைன் பண்ணுவேன், அதுல சந்தேகம் கிடையாது. He has shown that he belongs to this level. Let us be very honest in understanding that and putting into perspective. He belongs to this level. பென் டக்கெட் வந்து இப்போ வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டாரு, இஸ் பேண்ட். அடுத்த வருஷம் பென் டக்கெட்டும் உங்களுக்கு வர முடியாது. ஒரு ஓவர்சீஸ் ஆப்ஷனை வச்சுக்கிறது வந்து தப்பே கிடையாது. பத்தும் நிசாங்கா இஸ் டெஃபினெட்லி டேலண்டட். ஆனா நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை அண்ட் கெட் அபிஷேக் போரல் இன் பிளேஸ் ஆஃப் பத்தும் நிசாங்கா. KL Rahul to open with Abhishek Porel. My number 3 is going to be Nitish Rana. My number 4 is going to be Tristan Stubbs. Number 5, David Miller, followed by Akshar Patel, Asatosh Sharma, Vipraj Nigam. I will give Kuldeep a break. I will get Akib Nabi, Mitchell Stark, Lungi Engidi, and my impact sub is going to be T. Natarajan. ஸோ இப்போ எனக்கு எப்படின்னா, குல்தீப் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸே இல்லாமல் இருக்காரு. இந்த பிக்சர் ஸ்பின்னர்ஸ் வில் நெவர் கம் இன் டு த பிக்சர். அப்படிங்கும்போது திருப்பியும் அவருக்கு போலிங் கொடுத்து ஒரு நல்ல பவர்ஃபுல் பேட்டிங் லைனை போட அடி வாங்கி வச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஐ நீடு சீமர்ஸ் ஹியர். அதனால அக்ஷர் பட்டேலு, அதுக்கு ஒரு பேக்கப் பிப்ராஜ் நிகம் ஸ்பின்னர் போரும் இங்க. தென் I have Mitchell Stark, I got Lungi Engidi, I got Akib Nabi, who will definitely be very good early on. They'll give them an option to bowl 2 overs each of Lungi Engidi, இவர் ஆகிப் நபி அண்ட் மிச்சல் ஸ்டார்க் இன் பவர் பிளே. அதுக்கப்புறம் தென் I'll bring back டி நட்ராஜன் ஆஸ் எ இம்பாக்ட் சப். இப்படிதான் நான் போவேன். இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இது ஒண்ணுமே புரியல. இந்த டீமை வந்து என்ன பண்ணினா வந்து காம்பினேஷனை பெட்டர் ஆக்கலான்ற மாதிரி ஒரு 25-30 வெரைட்டி ஆஃப் காம்பினேஷன்ஸ் கொடுத்துட்டோம் நம்ம எல்லா இதுலயுமே வந்து. பட் ஃபைனலி என்னன்னா, இவங்க வந்து இந்த காம்பினேஷன்ஸை பேக் பண்றாங்களா, அதை வந்து திங்க் பண்றாங்களான்னு தெரியல. பட் தேர் சம்டைம்ஸ் தேர் வெரி டெஸ்பரேட் இன் ஜஸ்ட் கெட்டிங் த வின்னு நினைக்கிறேன் இவங்க. அதாவது காம்பினேஷன் இல்லாம இந்த மாதிரி பிளேயர்ஸ், மேட்ச் வினர் இவர் ஆடின மேட்ச், ஸோ அந்த மாதிரி போயிடுறாங்களா. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பத்தும் நிசாங்கா வந்து ஒரு மேட்ச் வினர், நல்லா விளையாடுறாரு, ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்குறாரு எங்களுக்கு அப்படின்னு. பட் ஆனால் ஸ்டார்ட் ஆக்சுவலா ப்ராப்ளமே இல்லை. ஸ்லோவா ஸ்டார்ட் எடுக்கிற சிஎஸ்கே டீமுமே நல்லா ஃபினிஷ் பண்றாங்க. நிறைய டீம் ஜிடியும் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் எடுப்பாங்க, பெருசா எடுக்க மாட்டாங்க, நல்லா ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல வந்து நீங்க ஒரு ஃபினிஷரான அசுதோஷ் சர்மா வந்து டெசிக்னேட்டட் ஃபினிஷரை நீங்க வந்து விடுறதே முதல்ல ஒரு தப்பு. அதுக்கப்புறம் அதுக்கும் மேல போய் ஒரு தப்பு பண்றாங்க, டேவிட் மில்லரை டிராப் பண்றது. ஸோ இந்த காம்பினேஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல வந்து அபிஷேக் பட்டேல் இஸ் நாட் அ மக் வித் த பேட், இஸ் டெஃபினெட்லி அ குட் பேட்டர், பிரில்லியன்ட் பேட்டர். அவரோட ஸ்டேட்டுக்கு வந்து நல்லா விளையாடிருக்காரு, இன்ஃபேக்ட் டிசிக்கே நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ அவரே ஓபன் பண்றது பெட்டர். நீங்க சொல்ற மாதிரி நம்பர் 4 ட்ரிஸ்டன் சப்ஸ், நம்பர் 5 மில்லரு, அக்சரு, அசுதோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம் இஸ் லுக்கிங் ஸ்ட்ராங். இந்த மாதிரி ஒரு யூனிட்ல லுக்கிங் ஸ்ட்ராங். யூ கேன் ஈவன் இஃப் யூ ஆர் சேசிங் 210 அகேன்ஸ்ட் பஞ்சாப், ஒரு ஒரு ரிதம்ல நீங்க போறீங்கன்னா, ஸ்லோ ஸ்டார்ட் எடுத்தீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு இடி இடிச்சிங்கன்னா மிடில் ஆர்டர் 11 to 20ல இந்த மாதிரி ஒரு இடி இடிச்சிங்கன்னா கண்டிப்பா கேம் வின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த பிளேயிங் ஆடுவாங்களான்னு பார்ப்போம். வின்னிங் ஃபேக்டர்ஸ் இங்கேயுமே வந்து ஒரு புது வென்யூ, நாட் அ நியூ வென்யூ ஃபார் ஐபிஎல், பட் இந்த சீசன்ல ஒரு நியூ வென்யூ இது. இங்க என்ன வின்னிங் ஃபேக்டர்ஸ், பொதகுழி ஃபேஸ் என்ன, எட்ஜி யாருக்கு போகுது? ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல இங்க விக்கெட் வந்து கொட்டும், அதுல எந்த சந்தேகமே கிடையாது. இந்த 6 ஓவர்ல கசாமிசா அடிச்சிங்கன்னா யார் போட்டாலும் பால் அலையுங்க. தட் இஸ் கோயிங் டு பி த டிஃபரன்ஸ். போன மேட்ச் பஞ்சாப் 236, இவங்க 199. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ஆஃப் பேட்டிங் இஸ் கோயிங் டு பி த வின் ஃபேக்டர்.
PBK 69 for Nolas, Delhi Capitals 38 for 3. ஓகே, தட் இஸ் ஹவு இட் இஸ் அப்படிங்கும்போது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பிரியான் ஷாரியா ஒரு 2-3 மேட்சா குவைட்டா இருக்காரு. பர்ப்சிம்ரன் சிங்கு ஒரு 2 மேட்சா குவைட்டா இருக்காரு. பட் ஸ்டில் தே பீன் அண்டர் வெரி குட் ஃபார்ம். போத் ஆஃப் ஸ்கோர்ட் ரன்ஸ். நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி ஈதர் ஷ்ரேயஸ் ஐயர் ஆர் கூப்பர் கான்லி. போத் ஆர் அண்டர் ட்ரெமெண்டஸ் ஃபார்ம்ன்றதுனால இவங்க டாப் 3 இஸ் வெரி வெரி குட். அங்க ராகுல் வந்து போன மேட்சே பாருங்க, நல்ல பல்ல கடிச்சுன்னு ஆடினாரு. அடிச்சு ஒரே ஒரு பால் தப்பு பண்ணி அடிக்க போயிட்டு விக்கெட்டை கொடுத்துட்டாரு. அதனால வந்துட்டு அன்பார்ச்சுனேட்டா அவர் அவுட் ஆனாரு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, பத்தும் நிசாங்கா ரன் அடிச்சிருக்காரு. பத்தும் நிசாங்காவை இவங்க டிராப் பண்ண மாட்டாங்க, which is not a bad call. My only thing is to try and get the better solution out of a team to win. So Rahul and Pathum Nissanka is not a bad thing. நிதிஷ் ராணா இஸ் ஆல்சோ பேட்டிங் வெல்ன்றதுனால அந்த எட்ஜ் வந்து பெருசா இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சாப் அந்த கடைசி 6 ஓவர்ல போலிங்கு லீடிங்க வந்து நீங்க நிறுத்தவே முடியாது. ஒரு 60-70 ரன் போயிடும் 14 to 20 மோர் தேன் அதுக்கே போயிடும். இப்ப இவங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இஃப் தே கேன் பிரிங் இன் பென் டார்ஷோஸ் இஸ் வெரி குட் அட் டெத். ஒமார் சாய் இஸ் வெரி குட் அட் டெத், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஹர்ஷதீப் சிங் ஹஸ் பீன் குட் அட் டெத், நாட் இன் பவர் பிளே. ஓகே, டெத்தில் அவர் நல்லா தான் போட்டிருக்காரு. வைஷாக் விஜயகுமார் இஸ் போலிங் வெல் இன் டெத் ஓவர்ஸ், அதை நீங்க மென்ஷன் பண்ணினே இருந்தீங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல உங்களுக்கு இந்த பிச்சில் லுங்கி எங்கிடியோட ஸ்லோயர் டெலிவரிஸ் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியாது. நிற்கும் பால் டியூ வந்ததுன்னா இன்னும் நிற்கும். அவர் தில்லாலங்கடி போலர், அதுல எதுவும் சந்தேகமும் கிடையாது. ஸ்டார்க் இஸ் அ மிக்ஸ்டு பேக் இன் டெத் ஓவர்ஸ். பேடுன்னு சொல்ல மாட்டேன், குட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில சமயத்துல டெஸ்ட்ராய் பண்ணிட, ஒரு சமயத்துல கேன் லீக் ஃபார் ரன்ஸ் ஆல்சோ. Aqib Nabi is not a death bowler, is a power play bowler. Natarajan is not under form என்றதுனால considering all these factors into consideration, if not a big edge, PBKS will go with an edge of 53-47 and get back to their winning ways என்றது என்னோட தாழ்மையான ஒப்பீனியன். விக்கி ப்ளீஸ் ஆட் ஆன். இல்ல அதுதான் பிபிகேஸ்க்கு வந்து ஒன்லி கன்சிடரிங் ஃபேக்டர் வந்து இது மட்டும் தானே. பெருசா அவங்க வந்து ஃபார்ம் வைஸ் எதுவும் டிப் ஆன மாதிரி தெரியல, ஆனா ரன்னை கொடுத்துடுறாங்க. இங்க ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான், எல்லா மேட்சும் 200 கொடுக்குறாங்க, திருப்பி அடிக்கிறாங்க. 2 கேம் அவங்களால திருப்பி அடிக்க முடியல, இவ்வளவுதான் ஃபேக்டர். இங்க வருவாங்க, நம்ம கொடுத்தாலும் பரவாயில்ல திருப்பி அடிக்கிறான்ற ஃபேக்டர் தான் இருப்பாங்க, யோசிப்பாங்க மைண்ட் செட் வைஸ். ஸோ இது வந்து this is not going to disturb too much in PBK's mindset நான் feel பண்றேன். So I'm just going to go with PBK's 52-48, not going to give a big edge to PBK's, but still 52-48 is a decent edge where they can அவங்களோட போலிங் ஃப்ரண்ட்டை மட்டும்தான் வச்சு ஒரு 4-5% கம்மியா கொடுத்துருக்கேனே தவிர தேர் பேட்டிங் மைட் இஸ் கம்ப்ளீட்லி அன்மேட்சபிள் கம்பேர்ட் டு டிசி. ஸோ அதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. கேம் சேஞ்சஸ் யார் கொடுக்க போறீங்க 2 டீம்ல இருந்து? இந்த ராகுல் போன மேட்சே பெருசா அடிச்சிருப்பாரு, விட்டுட்டாரு. அவரை நான் விடமாட்டேன். தே ஆர் ப்ரமோட்டிங் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஆடுறாரு. இந்த பிச்சில் ஒரு 30 பால் ஆடினான்னா 65-70 அடிக்காத வாய்ப்பு இருக்கிறதுனால ஐம் பிக்கிங் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் ஃப்ரம் PBKS and KL Rahul from Delhi Capitals. If you want, you can also add KL Rahul. இல்ல நான் KL Rahul போல. I am going to go with David Miller for DC. ஆடியே ஆகணும் அவங்க, நாங்களே வந்து சண்டை போடுவோம். அல்ல நான் சண்டை போடுவோம், ஆடியே ஆகணும் DC டேவிட் மில்லரு. இந்த பக்கம் வந்து இவர் வந்து ஒரு நல்ல செம்ம டச்ல இருந்தாரு, கொஞ்சம் ரன் வராத மாதிரி தெரியுது. பட் ஆனா இந்த கேம் அடிப்பாருன்னு நினைக்கிறேன் அகேன்ஸ்ட் அ வெரி குட் அட்டாக். பட் பிரியான் ஷாரியா வில் மேக் அ பிக் டிஃபரன்ஸ் இன் திஸ் கேம் இஃப் தே கெட் டு அ வெரி குட் ஸ்டார்ட். ஸோ பிரியான் ஷாரியா ஃப்ரம் PBKS. ஸ்டம்ப் பிடாக் செக்மெண்ட்ல ஒரு செம்ம கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன். பிடாக் குயிக்கா ஒரு கொஸ்டின் கேட்கறேன் பாருங்க உங்களுக்கு. நித்யா கே சிவா 7670 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, Stumpida was watching RCB versus LSG in this. I had a quick question about Krunal. Do you this action now giving away which ball he is going to bowl, or does he give the action which ball he is going to bowl, as we can very well see a big change in his action while he is trying to bowl a slider or bouncer? கேக்குறாங்க. என்ன பேசிக்கா கேக்குறாங்கன்னா, RCB LSG கேம் பார்த்தபோது there are so many tells that Krunal Pandya is going to bowl that bouncer ஓ இல்ல ஒரு ஸ்லைடர் பாலோ இல்ல வேகமா போடுற பாலோ ஒரு டெல்ஸ் தெரியுது, அதை பத்தி கேக்குறாங்க. பியூட்டிஃபுல் கொஸ்டின்.
எல்லா போலருமே ஒரு சில வேரியேஷன் போடும்போது எங்களை மாதிரி அனலிஸ்டோட வேலை என்னன்னா அவங்களோட ரன்னப்பு, அவங்களோட ஆங்கிள், வே தே ஆர் லோடிங்கு, அதை வச்சு ஏதாவது பிடிக்க முடியுமா? அதை வச்சு பிடிச்சாதான் பேட்ஸ்மேனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். இந்த 22 யார்ட்ல நீங்களும் கிரிக்கெட் ஆடிருக்கீங்க. 22 யார்ட்ல அவங்க அவங்க கையெல்லாம் பார்த்தெல்லாம் எங்க போடுறன்னு கண்ணே தெரியாது அந்த சின்ன இதுல இருந்து இது பண்ணும்போது. ஓகே. இப்ப குருணால் பாண்டியா நீங்க பாத்தீங்கன்னா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பவுன்சர் நீங்க போடணும்னா ரன்னப்ல ஸ்ட்ரைட்ஸ் இருக்கணும். ரன்னப்ல வந்து ஃபாஸ்டர் ஸ்ட்ரைட்ஸ் இருந்தாதான் ஜம்ப் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்கும். ஜம்ப் ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்தாதான் ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணி பவுன்சர் போட முடியும். இல்லைன்னா பவுன்சர் மார்க்கு வந்துடும், புல் அடிச்சிருவாங்க சிக்ஸ். அவரோட பவுன்சர் ஒவ்வொரு தடவையும் தலைக்கு மேல போகுதுன்னா the effort is upper body is bowling with the late release. Early it is for puller release, late release for bouncers போது பவுன்சர் போடுற பால் மட்டும் என்ன பண்ணுவாரு, இப்படி குனிஞ்சிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவரோட ரன்னப்பை யோசிச்சு பாருங்க. பவுன்சர் போடும்போது he will be in a more crouched position to get force acceleration in his run up. ஃபாஸ்ட் பவுலர்னா 15-20 யார்ட் இருக்கும். நீங்களே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் நிறைய பவுன்சர் போட்டுருவீங்க. ரெண்டே ரெண்டு மூணு இதுல வந்துட்டு ஸ்டெப்ல ஓடி வரும்போது if you want to gain that momentum with your upper bodyனா your body has to be in the crouched position. அவர் பவுன்சர் போடும்போது ஒவ்வொரு தரையும் நீங்க பாருங்க இப்படி வருவாரு. இப்படி வந்தாதான் உங்களுக்கு பவுன்சர்ல போடும்போது பாடி மேல போக முடியும், ஜம்ப்ல ஃபோர்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும், கண்டுபிடிக்கலாம். இன்னொன்னு, அந்த ஸ்லைடர் வந்து இங்கேருந்து இந்த ரீச் இங்கேருந்து இருக்குங்கும் போது இட்ஸ் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் டு த பவுன்சர். பவுன்சர் இருக்கும்போது பாடி அப்ரைட்டா இருந்தால் தான் உங்களுக்கு கீழே வரும்போது ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் இருக்கும், பவுன்சர் போட முடியும் போது. ஸ்லைடர் போடும்போது பாடி எவ்வளோ லோவா இருக்கோ அப்பதான் இருக்கும். அப்ரைட்டா இருந்து இங்கிருந்து ஸ்லைடர் போட ஆரம்பிச்சுன்னா அரைக்குழி விழுந்துரும். more your lower below your shoulder release will be accurate to get that slider nailing in wicket to wicket என்றதுனால அது வரும்போதே ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போதே கீழே வந்துருவாரு. அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுவும் தெரிஞ்சிடும். சில சமயம் உங்களுக்கு பேட்ஸ்மேனுக்கு அவன் என்ன போட போறான்றது தெரிஞ்சு அது பிரச்சனை கிடையாது. ஆஸ் லாங் ஆஸ் யூ எக்ஸிகேட் வாட் யூ வாண்ட். ஒரு பவுன்சரை ஒரு சிக்ஸ்த் ஸ்டம்ப்ல போட்டீங்கன்னா அப்பக்கரை அடிச்சிருவாங்க சிக்ஸ். பவுன்சர்னு கீழே மார்க்கு போட்டு குல்தீப் யாதவ் போடுறாரு பாருங்க. யூ கேன் see the subtle difference between குல்தீப் யாதவ் trying to pull short balls and குருணால். ஏன்னா குருணால் மாதிரி குல்தீப் வந்துட்டு அவரோட கிரௌச்சர் பொசிஷனையும் அவரோட ஜம்பையும் மாத்தாம நார்மலா போடுற இதுல பவுன்சர் போட போறாரு. யூ கேன் ஜெனரேட் ஸ்பீட், யூ வில் நெவர் கெட் ஜெனரேட் த பவுன்ஸ் because your release position is still the same. It's not the late release. Your upper body is not going down to exact force to get the bounce on the ball after pitching அப்படின்றதுனால நார்மலா உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சேஞ்சஸ் ஏதாவது பண்ணும்போது ஓடி வரும்போதே தெரிஞ்சிடும். நிறைய அனாலிஸ்ட்ல இருக்காங்க, சொல்லிடுவாங்க அவன் இந்த மாதிரி வரான் அப்படிங்கும் போதே இந்த மாதிரி தான் இது பண்றான், இதுதான் போட போறான் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும்னு. ஜஹீர் கான் இப்படி மூடுறாரு அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நக்கல் பால் தான் போட போறாருன்னு. இந்த எடுத்துன்னு வந்துட்டு இப்படி மூடுவாரு. மூடுன உடனே எங்கன்னே தெரிஞ்சிடும். மூடும் போது தான் அந்த விரலை வந்துட்டு இப்படி வச்சுட்டு நக்கல் பால் போடுவாரு. ஒரு சிலதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் unless otherwise the bowler is failing in his execution, is still difficult for the batsman to hit him அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. If you want to add on, please add on, or else we can go and explain about the closing thoughts on the fate of Punjab Kings playoffs qualification in this tournament. பிரில்லியண்டா சம பண்ணீங்க பிடாக். அதான் எப்படி போட்டாலும் என்ன 120 எல்லாம் போட்டா கஷ்டம், ஸ்பின்னரை போட்டா ஆடுறது. சோ அததான் போடுறாரு குருணால் பாண்டியா. என்ன போட்டாலுமே அந்த நீங்க என்னதான் அனலிஸ்ட் பிக்அப் பண்ணாலுமே பேட்ஸ்மேன் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல, அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல என்ன யோசிக்கிறாரோ அது மட்டும் தான் ரியாக்ட் பண்ண முடியும். ஏன்னா போலருக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. 6 பால் பேட்ஸ்மேன் ஒரு பால் அவுட் ஆயிட்டானா ஓவர் கதை. ஃபேட் ஆஃப் பஞ்சாப் கிங்ஸ் என்னவா இருக்க போகுதுன்ற க்ளோசிங் தாட்ஸோட அப்படியே சொல்லுங்க பார்ப்போம். இல்லை, எனக்கு சமவ் ஐ ஃபீல், நான் திருப்பி அதான் சொல்றேன், தே ஆர் அ குட் டீமு. அவங்க காம்பினேஷன்ல தப்பா இல்ல. ஓகே, பட் டெல்லி, மும்பை, எல்எஸ்ஜி எல்லாம் காம்பினேஷன் தப்பாடி ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் நிறைய பண்ணி தோத்துருக்காங்க. பஞ்சாப்ஸ் ப்ராப்ளம் ஹஸ் பீன் எக்ஸிஸ்டிங் ரைட் ஃப்ரம் கேம் 1. தட் இஸ் த ப்ராப்ளம் வித் த பால் விச் ஹஸ் பீன் கவர்ட் பை த பேட். ஓகே, அது எல்லாருமே ஒத்துப்பாங்க. பஞ்சாப் இல்ல பயங்கர ரொம்ப சுமாரா இருக்கு பேட்டிங்கு. 2 பேர் அவுட் ஆயிட்டா 200 போக முடியுமா? இது ராஜஸ்தான் ராயல்ஸ் கேட்டேன் 23 for 2 ஆனா என்ன ஆகும் பாரு அப்படின்னு. அடுத்த நாள் ரிசல்ட் இருந்தது. பஞ்சாப் கதை கேட்க மாட்டேன். 23 for 3னா சஷாங்க் சிங் வந்து அடிப்பாரு, ஹஸ்மத்துல்லா ஓமர் ஜாய் வந்து அடிப்பாரு, பென் டார்ஷோஸ் வந்து அடிப்பாரு.
அவங்களுக்கு அவ்வளவு இது இருக்கு, பேட்டிங் டெப்த் இருக்கு அவங்களுக்கு. வைஷாக் விஜயகுமார் வந்து சிக்ஸ் அடிப்பாரு. ஐபிஎஸ் விஜயகுமார் இல்ல, வைஷாக் விஜயகுமார். ஓகே. ஸோ அதனால அவங்களுக்கு எல்லாமே இருக்கு. போலிங்ல அவங்களுக்கு வெரைட்டியும் இருக்கு. சஹல் மாதிரி ஒரு கிளாசிக்கல் லெக் ஸ்பின்னர் இருக்காங்க, லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் இருக்காங்க, குவிக்கா போறதுக்கு ஆள் இருக்காங்க, வைஷாக் மாதிரி ஒருத்தர் இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தட் போலிங் யூனிட் ஹஸ் நாட் கிளிக்டு. அவங்களுக்கு என்ன பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்காங்கன்னா, they got two back to back exactly like to like replacements sitting in the bench who can get into these two players, still can be potent and raise their bowling to catch up with the excellent job which the batsmen are doing. அப்படிங்கும்போது பஞ்சாப் has got no problem at all. I'm 100% sure Punjab will turn the tables in Dharamshala and put a firm footing. ஏன்னா 13ல இருக்காங்க, மற்றவங்களா 12ல இருக்காங்க. 13லேருந்து இவங்க 15 பண்ண going to be 1 point ahead of them. ஒன்னு ஜெயிச்சாங்கன்னா 17 எல்லாருக்கும் மேலே போயிடுவாங்க. ஸோ டாப் டூ ஃபினிஷ் அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்றதுனால நான் இருந்தாலும் ரெஸ்பெக்டிங் டெல்லி, தே ஹாவ் அ குட் டீம். ஒரு ஸ்லெண்டர் எட்ஜ் 53-47 கொடுத்துருக்கேன். விக்கெட் காட் ஸ்லைட்லி ஓவர் போர்டு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வெதர் பஞ்சாப் நம்ம சொல்ற அந்த இதை வந்துட்டு காப்பாத்துறாங்களா இல்லையா அப்படின்னு, ஆர் தேர் கோயிங் டு புட் தெம்செல்வ்ஸ் இன் சச் ஹாட் வாட்டர்ஸா, இல்ல டெல்லி வாண்ட்ஸ் டு ஃபினிஷ் த டோர்னமெண்ட். அண்ட் ஐ வில் கம் பேக் அண்ட் டு a detailed review on this very important game for Punjab's qualification progress to the playoffs with your very own 98% accurate blast finish. Until then, thanks a lot and bye bye.